ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவாடு தொக்கு. ஒரு வானல் வச்சு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு பொரிஞ்ச உடனே 10 பல் பூண்டு இடித்து போட்டுக்கோங்க. கருவேப்பில்லை, 2 பச்சை மிளகாய் நல்லா போட்டு வணக்கி விடுங்க. எண்ணெயில் சின்ன வெங்காயம் ஒரு 20 போல் எடுத்து நல்லா அரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாகட்டும் வெங்காயம், அது வரைக்கும் நல்லா வணக்குங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லித்தூள், உப்பு தேவைக்கேற்ப லைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா கருவாடிலே உப்பு இருக்கும், உப்பு பார்த்து போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். வணங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசியட்டும். மசிகிற அளவுக்கு வெங்காயம் தக்காளி எதுவும் தெரியாத அளவுக்கு நல்லா மசிஞ்சு வரட்டும். கருவாடை ஒரு 3-4 டைம் சுடு தண்ணியில் அலசிக்கோங்க. மண் கல் இருந்தால் போயிடும். அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து நல்லா வணக்குங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க. மூடி ஒரு 10 நிமிஷம் போல் வேகட்டும். அப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். கொதிக்கும்போது எடுத்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வெந்துக்குச்சான்னு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கருவாடு தொக்கு ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.